ஏங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களே புல்காண்டு இப்படி கை வச்சு தைக்கிறதே நல்லா இருக்குண்டு. ரொம்ப சந்தோஷமுங்க. நீங்கள் சொல்ல வந்தே நெசமாவே டெய்லரை கட்ட சொல்லி நல்லா முழு கையா வைங்கக்கா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதோட சரி என்ன மற்றவங்க சொல்கிறதுக்காக வாழ்கிறதுண்டாக அவங்க மற்றவங்க சொல்கிறதுக்காக வாழ்கிறது கிடையாது. நல்ல விஷயங்களை ரொம்ப பேர் சொல்லுவாங்கன்றது என்னுடைய எண்ணம். நிறைய பேர் சொல்லியிருந்ததுனால தான் சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா போட்டுற முடியாதானே, இதில் என்ன இருக்குது வைங்கக்கா தைங்கக்கான்ட்டு. இனிமேல் நான் கைகளை பூரா நல்லா முழு கையை வச்சு தைக்கிறேங்க. நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்டுக்கிற முடியுது என்ன நான் சொல்கிறது. அப்புறம் ஒரே ஒரு அக்கா சொல்லியிருந்தாக குறைச்ச விலையில் புடவை எடுத்து கட்டினாத்தே கழுத்தில் விட முடியும்ட்டு. உண்மைதான், அதில் என்ன இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போகணும்ல. இந்த புடவையை பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 தடவை வெட்டினா பழசா போயிடும். பீரவில் சும்மா அடுக்கியிருக்கும், எதுக்கும் உதவாது பார்த்துக்கங்க. ஆனால் நம்ம கழுத்தில் விடுக்கு இந்த சங்கிலி நம்மளுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவும். திடீர்னு விழுந்துக்கிட்டோம்டா உதவும். திடீர்னு ஒரு வேலைக்கு போக முடியலண்டா உதவும். நம்ம பிள்ளைய கரை சேர்த்து கட்டி கொடுக்க உதவும். எல்லாத்துக்குமே உதவிகரமாக இருக்கும். அதை தான் நம்ம பெருக்கிக்கிறோன்னு. நம்ம மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிச்சிருச்சு வாழ்ந்து செத்து போயிடணும்னு நினைக்கிறது சுயநலம். சுயநலம் ஒரு பொம்பளைக்கு வந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்காது. சுயநலமாக வாழ்ந்துட்டு போகக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும். நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் நம்ம பிள்ளைக்கு கடவுள் பரப்படுத்து வந்திருக்கோம். அதுகளுக்கு நம்ம எதையாச்சும் சேர்த்து வச்சுட்டு போகணும். நீங்கள் சொல்கிறது உண்மைதான்க்கா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். சேலையில் 100 ரூபா 150 ரூபா 50 ரூபா 500 ரூபா அப்படின்ட்டு எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு இது சேர்க்கணும். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த கம்மாட்டை பார்க்கல எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்க, நான் சொல்கிறதுலாம் உண்மை தானேங்க. நான் சொல்கிறது உண்மை தானே. துணிமணியில் எண்ணத்துக்கு அதிகமான போட மாட்டேன். ஆனால் நல்ல நான் பெரியனாக்கு துணிமணி எடுத்துருவேன். எடுக்காமே இருக்க மாட்டேன், எடுப்பேன். குறைச்ச விலையில் எடுத்துக்கிடுவேன். ஆமாம், 2000 ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பிள்ளைக்கு 2000க்கு எடுக்கிறது 3000க்கு எடுக்கிறது அப்படி எடுக்க மாட்டேன். 500 600 700 இதுக்குள்ளே புடவை எடுத்து நல்லா இருக்குன்னு கட்டிக்கிடுவேன். இதுக்கு என்ன 250 ரூபாய்க்கு நல்லா தானே இருக்குது. போதும் புது சேலை கட்டிட்டோம். நல்லா பொங்கலுக்கு ஒரு புது சேலை கட்டிட்டோம், மாட்டு பொங்கலுக்கு ஒரு புது சேலை கட்டிட்டோம், காண பொங்கலுக்கு ஒரு சேலை கட்டிட்டோம். சந்தோஷம் மன நேரம் அப்படித்தான். அக்கா சொன்னது உண்மை. அப்போ தான் கழுத்தில் ஓட முடியும். எல்லாரும் அப்படியே நினைங்க. அப்போ தான் பிள்ளை விட்டு இருக்கு அதை வச்சாக்க அப்படி நாலஞ்சு லைக் பண்ணுங்க.